யுபிஐ பயனர்கள் தவறுதலாக பணம் செலுத்தினால் அதனை திரும்பப் பெறுவது குறித்து ரிசர்வ் வங்கியின் விரிவான வழிகாட்டுதல் குறித்து அறிவோமா? இந்தியாவில் நொடிப்பொழுதில் டிஜிட்டல் முறையில் சாமானியர்கள் தொடங்கி அனைத்து தரப்பினரும் பணத்தை பெறவும் அனுப்பவும் உதவுகிறது யுபிஐ பேமெண்ட். இது வணிகர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருக்கும் சாதகமானதாகவும் உள்ளது. நகரம் முதல் கிராமம் வரை அனைத்து இடங்களிலும் யுபிஐ செயல்பாட்டில் உள்ளது. இதனால் ரொக்கத்தின் பயன்பாடு வெகுவாக குறைந்துள்ளது. கூகுள் பே, போன்பே, அமேசான் பே, பீம் என பல்வேறு செயலிகளின் மூலம் இந்தியாவில் யுபிஐ பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது. நாளுக்கு நாள் இதன் பயனர்கள் மற்றும் பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. சமயங்களில் யுபிஐ பயனர்கள் தவறுதலாக பணம் செலுத்திய சூழலையும் எதிர்கொள்வார்கள். மொபைல் எண், வங்கி கணக்கு போன்றவற்றில் கவனக்குறைவாக செய்யும் தவறுகள் நிதியிழப்பு அபாயத்தை ஏற்படுத்தும். அப்படி தவறுதலாக மேற்கொண்ட பண பரிவர்த்தனை தெரிந்த நபர் என்றால் அதனை பெறுவது எளிது. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். தவறான யுபிஐ அட்ரஸுக்கு பணம் அனுப்பினால் செய்ய வேண்டியது 1. பணம் செலுத்திய யுபிஐ பயனர் அதனை பெற்றவரை தொடர்பு கொண்டு விவரத்தை சொல்லலாம். மேலும் பணத்தை திரும்பப் பெறுவதில் அவரது ஒத்துழைப்பை கோரலாம். 2. சம்பந்தப்பட்ட யுபிஐ செயலியின் கஸ்டமர் சப்போர்ட்டை தொடர்பு கொண்டு விவரத்தை சொல்லலாம். ரீஃபண்ட் சார்ந்து வேண்டிய தகவல்களை பயனர்கள் தர வேண்டியது இதில் அவசியமானதாக உள்ளது. 3. நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியாவை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம். யுபிஐ செயலியின் கஸ்டமர் சப்போர்ட் மூலம் தீர்வு எட்டாத பட்சத்தில் இந்த புகாரை வழங்கலாம். 3. தவறான யுபிஐ பரிவர்த்தனை குறித்து பயனர் தனக்கு கணக்கு உள்ள வங்கியை தொடர்பு கொண்டு உதவி கேட்கலாம். 4. தவறான யுபிஐ பரிவர்த்தனை குறித்து 1-800-1-201740 இந்த டோல் ஃப்ரீ எண்ணுக்கு தெரிவிக்கலாம். 5. தவறான QR கோடினை ஸ்கேன் செய்து பணம் அனுப்பியிருந்தால் சம்பந்தப்பட்ட யுபிஐ செயலியின் கஸ்டமர் சப்போர்ட்டை தொடர்பு கொண்டு விவரத்தை சொல்லலாம். அவர்கள் சொல்லும் வழிகாட்டுதலை பின்பற்றலாம்.